தாய் வீடு ஜனவரி 2026. உலகின் நாகரீக நகரம் மிலன். எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. வடக்கு இத்தாலியில் உள்ள லோம்பார்டியன் பிராந்தியத்தின் தலைநகராக மிலன் இருக்கின்றது. இது இத்தாலியின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாகும். இதன் நிலப்பரப்பை கணக்கிட்டால் இத்தாலியின் மிகப்பெரிய நகரமாக மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தில் 4வது பெரிய நகரமாகவும் மிலன் இருக்கின்றது. தட்டையான நில அமைப்பை கொண்ட மிலன் நகரம் போ என்று அழைக்கப்படும் பள்ளத்தாக்கின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. தெற்கே போ நதிக்கும் ஆல்ப்ஸின் அடிவாரத்திற்கும் இடையில் உள்ளது. வடக்கு பக்கத்தில் கோமோ ஏரி, மாகியோர் ஏரி மற்றும் லுகானோ ஏரி போன்றவற்றை கொண்டது. மிலன் நகரத்துக்கு மேற்கே டிசினோ நதி மற்றும் கிழக்கே எட்டா ஆகியன இருக்கின்றன. அதி உயரமான இடம் கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் உள்ளது. மிலன் 3 பக்கங்களிலும் மலைகளால் சூழப்பட்டிருப்பதால் அதன் புவியியல் அமைப்பு காரணமாக ஐரோப்பாவில் மிக குறைந்த காற்றின் தாக்கமுள்ள நகரங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இத்தாலியில் உள்ள 20 பிராந்தியங்களில் ஒன்றான லோம்பார்டியின் தலைநகராக மிலன் உள்ளது. லோம்பார்டி இத்தாலியின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியாகும். 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். இது மொத்தத்தில் இத்தாலியின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/6 பங்கு. இது இப்போது 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 80 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பிராந்திய கவுன்சிலால் நிர்வகிக்கப்படுகிறது. மிலன் நகரத்தில் 2 விமான நிலையங்கள் இருக்கின்றன. வடமேற்கில் உள்ள மால்ப் பென்சாவில் சர்வதேச விமான நிலையமும் கிழக்கே சிரியலினோ விமான நிலையமும் இருக்கின்றன. இத்தாலியில் உள்ள இந்த மிலன் நகரம் பொது ஆட்சிக்கு முன் 590களில் செல்டிக் பழங்குடியினரால் நிறுவப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. செல்டிக் மொழியை பேசியவர்களை செல்டிக் என்று அழைத்தார்கள். இவர்கள் ஐரோப்பா மற்றும் இந்தோ அனடோலியா மக்களாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. மிகப்பெரிய செல்டிக் சரணாலயம் ஒன்று இங்கே இருந்ததாகவும், தொடக்கத்தில் மத வழிபாட்டிடமாகவும் அதன்பின் இராணுவ மையமாகவும் விளங்கியதாகவும் தெரிகின்றது. இந்த நகரம் பொது ஆட்சிக்கு முன் 222களில் ரோமானியர்களால் கைப்பற்றப்பட்டது. ரோமானியர்கள் இந்த நகரத்தின் பெயரை மெடியோலனம் என மாற்றி மேற்கு ரோமானிய பேரரசின் தலைநகராக பிரகடனம் செய்தனர். 1796ஆம் ஆண்டு நெப்போலியன் இத்தாலி மீது படையெடுத்ததை தொடர்ந்து மிலன் நகரம் சிசல்பைன் குடியரசின் தலைநகராக அறிவிக்கப்பட்டது. அதன்பின் அவர் மிலனை இத்தாலிய ராச்சியத்தின் தலைநகராக அறிவித்து கதீட்ரலில் இத்தாலியின் மன்னராக தன்னை முடிசூட்டி கொண்டார். நெப்போலியனின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்ததும் வியன்னா காங்கிரஸ் 1815ஆம் ஆண்டு லோம்பார்டி மற்றும் மிலனை ஆஸ்திரிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. 1859ஆம் ஆண்டு செல்பெரினோ போரில் பிரான்சும் இத்தாலியும் இணைந்து ஆஸ்திரிய இராணுவத்தை தோற்கடித்ததால் மிலன் மற்றும் லோம்பார்டியின் மீதமுள்ள பகுதிகள் பீட்மன் சர்டினியாவில் இணைக்கப்பட்டன. இதன்பின் மற்ற அனைத்து இத்தாலிய மாநிலங்களையும் ஒன்றாக இணைத்து 1861ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று இப்போதுள்ள இத்தாலிய ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. இன்று மிலன் நகரம் இத்தாலியின் பொருளாதார தலைநகராகவும் தொழில், கலை மற்றும் சுற்றுலாத்துறையின் முக்கிய சர்வதேச மையமாகவும் கருதப்படுகிறது. சர்வதேச இணைப்பின் அடிப்படையில் 500 ஐரோப்பிய நிறுவனங்கள் உட்பட ஏராளமான தேசிய நிறுவனங்களின் தலைமையகங்கள் இங்கே இருக்கின்றன. நியூயார்க், லண்டன், பாரிஸ் போல மிலன் நகரமும் முக்கிய சர்வதேச சுற்றுலா தலமாகவும் நாகரீக கலாச்சார நகரமாகவும் மக்களால் அதிகம் பார்வையிடப்படும் நகரங்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது. சுற்றுலா பயணிகளின் வருகையை பொறுத்தவரையில் ரோம் நகரத்திற்கு அடுத்தபடியாக இத்தாலியில் 2வது இடத்திலும், ஐரோப்பாவில் 5வது இடத்திலும், உலகில் 16வது இடத்திலும் உள்ளது. உலக புகழ்பெற்ற லியோனார்டோ டாவின்சியின் முக்கிய படைப்புகளை கொண்ட அருங்காட்சியகம் ஒன்றும் இங்கே உள்ளது. நவநாகரிக ஆடை அணிகளின் பிரபல நகரமாக மிலன் இருக்கின்றது. மிலன் பாசன் வீக் மற்றும் மிலன் தளபாட காட்சி போன்ற பல புகழ்பெற்ற சர்வதேச காட்சி நிகழ்வுகள்
மற்றும் கண்காட்சிகள் இங்கே வருடந்தோறும் நடைபெறுகின்றன. 2023ஆம் ஆண்டு மிலன் நகரில் நடத்தப்பட்ட நவநாகரிக உடை அணியும் காட்சியில் பாலியல் நோய் பரவல் சார்ந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் சுமார் 2 லட்சம் சிகப்பு நிற ஆணுரைகள் குவிக்கப்பட்டு அதற்கு மத்தியில் ஃபேஷன் ஷோ ஒன்று நடத்தி காட்டப்பட்டது. இதில் பங்கு பெற்றிய பெண்கள் அதற்கு முன்னால் அழகு நடை நடந்து பார்வையாளர்களின் கவனத்தை திருப்பியிருந்தனர். இந்த நகரம் பல விலை உயர்ந்த சொகுசு ஹோட்டல்களையும் கொண்டிருக்கின்றது. 2 தடவைகள் 1906ஆம் ஆண்டும் மற்றும் 2015ஆம் ஆண்டும் யூனிவர்சல் எக்ஸ்போ காட்சிகளை நடத்தியது. விளையாட்டுத் துறையிலும் ஐரோப்பாவின் மிகவும் வெற்றிகரமான 2 கால்பந்து அணிகளான ஏசி மிலன் மற்றும் இன்டர் மிலன் குழுவினரை கொண்டது. ஐரோப்பாவின் முக்கிய கூடைப்பந்து அணிகளில் ஒன்றான ஒலிம்பியா மிலனே குழுவினரின் இடமும் மிலனே ஆகும். 2026ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் விளையாட்டுகளை முதன்முறையாக இங்கு நடத்த இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றபோது ரோமர் கைப்பற்றிய இடங்களில் எல்லாம் ஆம்பி தியேட்டரை காண முடிந்தது. அதேபோல மிலனிலும் ஒரு ஆம்பி தியேட்டர் இருந்ததற்கான அடையாளங்கள் இப்பொழுதும் இருக்கின்றன. ரோமானிய ஆம்பி தியேட்டரில் ரோமானிய இத்தாலியில் 3வது பெரிய ஆம்பி தியேட்டராக இருக்கிறது. 1629ஆம் ஆண்டு மிலனில் ஏற்பட்ட பிளேக் தொற்று நோய் காரணமாக பலர் மரணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரலாற்றில் ஹிட்லரை பற்றி தெரியாதவர்கள் இல்லையோ, அதே போல அக்காலத்தில் இருந்த பாசிச சர்வாதிகாரியான பெனிட்டோ முசோலினி பற்றி தெரியாதவர்களும் இருக்க முடியாது. இவர் மிலனில்தான் தனது அரசியல் மற்றும் பத்திரிகை வாழ்க்கையை கட்டியெழுப்பினார். மேலும் அவரது பாசிச ஆதரவாளர்கள் முதன்முறையாக மிலன் நகரத்தின் பியசா சான் செபல்ரோகாவில் தான் தனது பேரணியை நடத்தினார்கள். இத்தாலிய கட்டடக்கலை வரலாற்றில் மிலன் மிக முக்கியமான மையங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. கலை இலக்கிய வரலாற்றின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்புகளை செய்துள்ளது. மேலும் பல நவீன கால இயக்கங்களின் ஆரம்ப இடமாகவும் இருந்து வருகிறது. மிலன் நகரத்தில் பார்க்க வேண்டிய சில இடங்கள் இருக்கின்றன. சுற்றுலா பயணிகளின் ரசனைக்கு ஏற்றபடி அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று பார்க்கலாம். வரலாற்று புகழ்பெற்ற இடங்களும் சில இருக்கின்றன. அதில் சிலவற்றை இங்கே தருகின்றேன். நீங்கள் மிலனில் தங்கியிருக்கும் நாட்களை பொறுத்து முக்கியமான இடங்களை தெரிவு செய்யலாம். மிலன் கதீட்ரல், சாண்டா மரியா டெலே கிரேசி தேவாலயம், கிராண்ட் கிளேரியா விக்டோரியா இமானுவேல், கஸ்டெல்லோ ஸ்பெர்செஸ்கோ சான் அப்ரோஜியோ, லியனார்டோ டாவின்சி தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம், மிலன் தொல்பொருள் அருங்காட்சியகம், லா ஸ்கலா ஒபரா, ஏசி மிலன் சான் சிரோ ஸ்டேடியம், பார்க்கோ செம்பியோன், பசிலிக்கா டி சான் லோரென்சோ, டோரோ பிராங்கா போன்ற சில இடங்களை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சென்று பார்க்கலாம். அநேகமான சுற்றுலா பயணிகள் விரும்பி செல்லும் இடமாக கலரியா விக்டோரியா இமானுவல் 11 என்ற கண்ணாடி கூரை கொண்ட பெரிய அங்காடி ஒன்று இங்கே இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை கொண்ட கடைகள், மதுசாலைகள், உணவகங்கள் போன்றவை இங்கே இருக்கின்றன. 1867ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அங்காடி டுமோமோ மற்றும் லா ஸ்கலாவின் சதுரங்கங்களை இணைக்கிறது. மாடலிங் செய்யும் அழகிய பெண்கள், விலை உயர்ந்த பொருட்கள் விற்பனையாகும் இந்த அங்காடிக்கு அடிக்கடி வருவதால் அவர்களை புகைப்படம் எடுக்க ஊடகவியலாளர் கூட்டம் கேமராவுடன் பரபரப்பாக தயாராக காத்து நிற்பதை எல்லா வாசல்களிலும் பார்க்க முடியும். மிலன் கதீட்ரல் தேவாலயத்தை கட்டுவதற்கு 1386ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நிறைவடையாமல் சுமார் 5 நூற்றாண்டு காலம் இழுக்கப்பட்டு 1985ஆம் ஆண்டுதான் ஓரளவு கட்டி முடிக்கப்பட்டது. மிலன் கதீட்ரல் தேவாலயம் உலகின் வேறு எந்த கட்டடத்தையும் விட அதிக சிலைகளை கொண்டுள்ளது. சுமார் 3159 சிலைகளும் படங்களும் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் 2245 படங்கள் கட்டடத்தின் வெளிப்புறத்தில் காணப்படுகின்றன. கதீட்ரலின் மிகவும் பிரபலமான உருவச்சிலையான லிட்டில் மெடோனா 3900 தங்க இலைகளால் மூடப்பட்ட மிக உயரமான கோபுரத்தின் மேல் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டதாக கூறப்படும் ஒரு ஆணியும் கதீட்ரலில் உள்ளதாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு நேரமும் ஆர்வமும் இருந்தால் சாண்டா மரியா டெலி கிரேசி பசிலிக்காவில் உள்ள கடைசி விருந்து என்ற பிரபலமான ஓவியத்தை சென்று பார்க்கலாம். லியனார்டோ டாவின்சியின் மிகவும் பிரபலமான இந்த ஓவியம் சாப்பாட்டு அறையில்
எவ்வாறு இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். காரணம், இந்த கட்டடம் 1943ஆம் ஆண்டு குண்டு வீசி தாக்கப்பட்ட போதிலும் இந்த சிவரோவியம் சில பாதிப்புகளுடன் தப்பியிருந்தது. பண்டைய ரோமானிய நகரத்தின் சில எச்சங்கள் மட்டுமே இப்பொழுது இங்கே உள்ளன. குறிப்பாக நன்கு பாதுகாக்கப்பட்ட கொலோன் டி சான் லோரன்சோ நகர வாயில்கள், கட்டப்பட்ட பெரிய பசிலிக்காக்களில் சான் அம்ப்ரோஜியோ, புரோலோவில் உள்ள சான் நசாரோ, சான் சிம்பிளின்சியானோ மற்றும் சான்ட் யூஸ்டோர்ஜியோ போன்றவை இன்னும் இடிபாடுகளுக்கு நடுவே காட்சி தருகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அமைதி வளைவை, அதன் தோற்றத்தை மிலனில் ரோமானிய சுவர்களின் வாயிலில் காணக்கூடியதாக இருக்கின்றது. லோம்பாடியில் உள்ள நியூ கிளாசிக்கல் கட்டடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றான மிலனில் ராயல் வில்லா இருக்கின்றது. கஸ்டெல்லோ ஸ்பெர்செஸ்கோ கோட்டை இங்குள்ள ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த கோட்டையாக இருக்கின்றது. நாகரீகத்தில் முன்னிற்கும் ஒரு நகரத்தையும் வரலாற்று சின்னங்களை கொண்ட நகரத்தையும் ஒன்றாக பார்க்க விரும்புகிறவர்களுக்கு மிலன் சிறந்ததொரு நகரமாகும்.